வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அந்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அதற்கான இந்த தேர்வு இன்றைக்கி தான் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. அதாவது 12/7/2025. ஸோ இன்றைக்கு தேதியில் தான் வந்து அந்த தேர்வானது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்வுக்கான ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நிறைய பேர் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த எக்ஸாமை 13,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்போ ரிசல்ட் வரும், இந்த 2025 நமக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தலைவரை வந்து அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ கடந்த வருடம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ரிசல்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் அந்த மாதிரி நமக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வருடம் 3 மாதங்களில் குரூப் 4 தேர்வில் வெளியிடுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 3 மாதம் முடிஞ்சால் அதற்கு முன்னதாக கூட நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வு எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து பப்ளிஷ் ஆகிட்டு, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே போச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து இப்போ வந்து 7வது மாதம், ஸோ 10வது மாதத்தில் ரிசல்ட் வந்தது அப்படின்னா கூட நமக்கு நவம்பர், டிசம்பர் அல்லது ஜான்வரிக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது பணி நியமன ஆணை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ இந்த குரூப் 4 தேர்வு மூலமாக அடுத்தடுத்த வருடங்களில் நடைபெறக்கூடிய அந்த தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 வேகன்சிஸாவது நிரப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவங்க வந்து இன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதிய தேர்வுகள் அனைவருக்கும் 2025 உங்களுக்கும் இந்த குரூப் 4 மூலமாக அரசு பணி கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த வருடம் தான் முதல் தடவை எழுதியிருக்கேன், இந்த வருடம் கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்குது, அடுத்த வருஷமும் நான் தொடர்ந்து எழுதணுன்ற எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்ற விண்ணப்பதாரர்களுக்கும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வருடங்கள் வந்து வேகன்சிஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. 2025 இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்த வருடங்களில் நிச்சயம் உங்களுக்கும் அரசு பணி கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுடைய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.